பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நான் உங்களுக்கு சகாயரா இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, எந்த மனுஷங்களாலும் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. சகாயர் அப்படின்னா கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் அர்த்தமாமா. அப்போ ஏசப்பா எனக்கு துணையா இருக்கும்போது எனக்கு எந்த காரியத்தை குறித்து எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா ஏசப்பா அதை பார்த்துப்பாரு, எந்த மனுஷங்களும் என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு வாக்கு தராருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க திருமண காரியத்துல கூட நிறைய சொந்தக்காரங்க உங்களை சுத்தி இருக்கவங்கள வந்து குட்டியை குழப்பி உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறது நிறைய தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். நீங்க தொழில் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த தொழில கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அதெல்லாம் கரெக்டா வர சொல்லி உங்களை மைண்டை மாத்திட்டே இருக்கலாம். நீங்க படிக்கிற படிப்புல நீ அந்த காலேஜ்ல சேர்ந்த நீ அதை பண்ணன்னு சொல்லி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை மைண்டை மாத்தி உங்களை குழப்பிக்கிட்டு நீங்க முன்னேறதபடி நிறைய தடைகளை உங்க சுத்தி இருக்க ஜனங்களே கூட நிறைய மனுஷங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ யாருக்குமே பயப்பட வேண்டாம், நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிய அக்கினியில போட்டாங்க. அக்கினியில போட்டா எரிஞ்சிருவான்னு தெரிஞ்சா கூட அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதை குறித்துமே பயப்பட மாட்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கும்போது நீங்க எதை குறித்துமே பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு துணையா இருக்கும்போது மனுஷங்களால நம்மளை மேற்கொள்ளவே முடியாதுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.